வந்து முருகனை தூக்கி எல்லாம் தங்கன்னு சொல்லி தூக்கிட்டு போகிறாங்க. பாதி வழியில் வந்தோடனே தண்ணி வந்து ரொம்ப அலை ஓவராக அடிக்குது. அப்போ வந்து வெள்ளையர் என்ன பண்ணுறான், முருகனை தூக்கி கடலில் போடுறாங்க. அதுக்கு வந்து வடமலை பிள்ளைன்னு சொல்லி எங்காவது ஒருத்தர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். அவன் கனவுல போய் எலுமிச்சம்பழம் போடு வடமலை, இந்த இடத்துல நான் மிதப்பேன், அந்த இடத்துல தான் நான் இருக்கேன், நீ தூக்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஊர் சனமே திருச்செந்தூரில் முருகனை காணோம் ஒரே அகில் பகிர்னு ஒரே கூட்டமாக இருக்குது கோயிலில். அப்போ இவர் போய் மாந்திரிக வேலையை செஞ்சு அந்த எலுமிச்சம்பழத்தை போட்டோடனே கடலில் மிதக்குது எலுமிச்சம்பழம். போட்ட இடத்துல முருகும் போது தான் முத்து இருக்கிற மீனவர்களை கூப்பிட்டு அந்த இடத்துல இருந்து முருகன் விக்கிரகத்தை எடுத்து கொண்டாந்து கோயிலில் சிறப்பு அபிஷேகம்லாம் பண்ணி விரும்பிக்கிற அளவுக்கு முருகன். அதே மாதிரி உத்திரசேகம் எங்கிறது ராமேஸ்வரத்துக்கு முன்னாடி, அதுலேயும் அப்படி தான் ஒரு மீனவன் வந்து கடல் அலையில சிக்கிக்கிறான். அந்த இடத்துல ஒரு கல் மட்டும் பளிச்சு மின்னுது. அப்படியே ஓரம் கட்டி அந்த அலையில் வந்து அந்த கல் சிக்கணுன்னே அந்த கல் அவன் கண்ணை பறிக்குது இருக்க. அந்த கல்லை கொண்டாந்து வீட்டில் வச்சோடனே சிவலிங்கம் நவபாசன வடிவத்தில் சிவனோடனே அதை கொண்டாந்து கோயிலுக்கு கொடுத்துட்றான். நவபாசனமாக மாறி அதை கொண்டாந்து கோயிலுக்கு கொடுத்துட்றான். அது வந்து உலகத்திலேயே முதல் பிரசித்தி பெற்ற சிவலிங்கம் நவபாசனம் உத்தரசேக மங்கையில் இருக்குது. அதை தான் ரொம்ப அபூர்வமாக உலக அளவில் சாமி கும்பிட்டுருக்காரு. ஏன்னா இப்போ கொல்லிமலையில் என்ன ஃபேமஸ்ஸு, என்ன செய்ய போகிறீங்க? கொல்லிமலையில் என்ன? கொல்லிமலையில் இருந்து மூலிகை பூரா அடிச்சுட்டாங்க. கெட்ட மூலிகையை வச்சுக்கிட்டு இவங்க சில சுற்று வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு மாந்திரிக அது சில பொய்யான வேலைகளும் செஞ்சு அது பொய்யா போயிடுது. சில நல்ல வேலைகளை செஞ்சு நல்லா போகுது. கேட்டால் அதிக அபூர்வமான மூலிகைலாம் இங்கே இருக்குதுங்கிறாங்க. அந்த அபூர்வமான மூலிகைலாம் கிடைக்கிறதுக்கு அதை பிடுங்கிறதுக்குள்ள சக்தி உங்கள்கிட்ட கிடையாது. அதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு மனிதன் வந்து ஒரு மாந்திரிக கலையை கற்று அதை எடுக்கணும் அப்படின்னாக்கா பீடி, சிகரெட்டு, பின்னாசை இதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படியாப்பட்டவன் மட்டும்தான் அந்த கண்ணுக்கு தெரியும். அதை எடுத்து அவன் வேலை செய்ய முடியும். இது எல்லாம் காசுக்காக பேராசை கொண்டு எது தேடணுன்னாலும் மூலிகைலாம் இருக்குது. அது ஒன்றால் எடுக்க முடியுமானா முடியாது. அதுதான் அந்த மூலிகையினுடைய மந்திர சாபத்தீடு. இப்போ கொல்லிமலையிலலாம் பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் சும்மா. இப்போ நீங்கள் வரவங்களுக்கு திண்ணூறு இதெல்லாம் கொடுக்குறீங்க, மந்திரி கொடுக்குறீங்க, பிடிக்கிறீங்க. ஆமாம். இது நீங்கள் வந்தால் எதுக்கு பார்க்குறீங்க, பண்ணுறீங்க? மஞ்சக்காமலை, நாய்க்கடி, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைன்றது, அதுலேயும் ஆனா பெண்ணாங்கிறது, இதெல்லாம் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறேன். பரவாயில்ல. உங்களால் மூட்டு வலி, பக்கவாதம், பைத்தியம் எல்லாத்தையுமே என்னால் குணப்படுத்த முடியும். அதே மாதிரி ஒருத்தர் இந்த மாதத்தில் சாப்பிட்றான்னா அவன் இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு தள்ளி போடுவேன். இது இப்போ நீங்கள் எந்த இடம், இது என்ன ஊர்? இடம்லாம் இது இல்லை. வாக்கு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறோம்னா பொழப்பில்லாத பொக்கத்துக்கு போன சன்னியாசி. அப்படிங்களா? மக்கள் வந்து தன்னைத்தானே உணர்ந்து நடக்கணும். அது வழி போனாவே இறைவனுக்கு வந்து எல்லா வேலைகளும் செஞ்ச மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கடமையும் தன்னுடைய குடும்பத்தையும் நினைச்சு பார்த்து வாழ்க்குவாங்கன்னா அதே ஒரு தெய்வீகமான குடும்பம். இது எல்லாத்தோட சீரும் சிறப்பாக எந்த வேலை செஞ்சாலும் தாயும் தந்தையும் வணங்கி செஞ்சாலும் அது போதும். இப்போ அந்த மக்களுக்கு நேர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கணும். நல்ல எண்ணத்தோடு கடமையை செஞ்சு வாழ விரும்புறது ரொம்ப சந்தோஷம். அது பிடிக்கும். உங்களை சந்தித்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சமூக நீதி மீடியா சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறீங்களா? இது ரொம்ப நன்றி. சரி.